இப்போ வந்து நம்ம பேபி ஃப்ராக் வந்து அளவு எடுத்திருந்தோம். அந்த ஃப்ராக் வந்து அளவு எடுத்த அளவுக்கு நம்ம இதில் வெட்ட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாப்பாவுடைய அளவுக்கு இப்போ 2.5 மீட்டர் வேணும். அது இப்போ நம்ம 2 மீட்டர் துணி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாடி வந்து நம்ம அளவு மடிச்சு கரையை 2 கரையை ஒன்னா வச்சுட்டு பாடி பீஸ் ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிறணும். இப்போ சச்சு சிசர் ஸ்கேலு டீசன் இப்போ 2 பீஸ் கரையை நம்ம ஒன்னா மடிச்சிட்டோம். இப்போ நேர கோடு போட்டு இந்த தும்புக்கு ஒரு 1/2 இன்ச் தும்புக்கு ஒரு கோடு போட்டுக்கங்க. போட்டு பாடி உயரம் வந்து நம்ம 10 இன்ச்சு எடுத்துருந்தோம். இந்த கோட்ல இருந்து 10.5 இன்ச்சு வச்சுக்கு நேர ஒரு கோடு போட்டுக்கணும். இது வந்து கை வந்து புப்பு கையா வச்சுலாமா நார்மலா ஓகே சரி. இப்போ வந்து ஷோல்டருடைய அளவு வந்து நம்ம 10 இன்ச்சு எடுத்திருந்தோம். இப்போ நம்ம அதை ஒரு 1 இன்ச்சு குறைச்சிக்கிட்டு 9 இன்ச்சு ஆக்கி மொத்தம் 5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. கழுத்து வந்து நார்மலா உள்ளவங்களுக்கு 4 இன்ச்சு போதும். இப்ப 3 இன்ச்சு கணக்கு பண்ணி இங்க ஒரு 4 இன்ச்சு, அதாவது கழுத்துடைய உயரமும் அகலம் வந்து 1/2 இன்ச்சு கூட்டிக்கிங்க, 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்ப 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து அகலம் ரவுண்டு கழுத்து எந்த கழுத்துனாலும் நம்ம வச்சுக்கலாம். அது போக பாடி சுற்றளவு வந்து அவங்களுக்கு வந்து 20 எடுத்திருந்தோம். இப்போ நம்ம 6 இன்ச்சு பாடி சுற்றளவு நம்ம பாதியா மார்க் பண்ணியாச்சு. கீழே இடுப்பு வந்து 20 எடுத்திருந்தோம். 5 டாட்டுக்கு வந்து நம்ம ஒரு 6 இன்ச்சு விட்டுட்டு 5.5 இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. 5.5 6 இன்ச்சு வச்சுக்கோங்க கரெக்டா. அதாவது டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு கூட்டிடணும். இங்க இருந்து 4.5 இன்ச்சு, அதாவது வந்து ஆம்கோளுடைய இறக்கம் 4.5 இன்ச்சு வச்சிருக்கோம். வச்சுட்டு இங்க இருந்து 2.25 இந்த கழுத்துடைய இந்த ஆம்கோளோட சுற்றளவு அவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு நமக்கு வருதான்னு பாத்துங்க. 5 இன்ச்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் 1 இன்ச்சு கம்மியா தான் வைக்கணும். ஏன்னா இழுப்பு தைக்கையில அளவுக்கு வந்து பெருசாயிடக்கூடாது. இங்கே 1.5 இன்ச்சு தும்பு வச்சுக்கணும். இங்கேயும் 1.5 இன்ச்சு தும்பு வச்சுக்கிட்டு இங்க இருந்து மார்க் பண்ணி இப்போ ஃப்ராக்குடைய முன்பக்க அளவை வெட்டிட்டோம். ஃப்ராக்குடைய கீழே இடுப்பு அளவு வந்து 22, அதாவது 5.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு நீங்க 3/4 இன்ச்சு டாட் போட்டது போக மிச்சம் 1.5 இன்ச்சுக்கு தும்பு வந்துருச்சு. மேல 1.5 இன்ச்சு தும்பு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வெட்டியாச்சு. அடுத்து பேக் பீஸ். பேக்ல ஜிப்பு வச்சு தைக்கணுங்கிறதுக்காண்டி ஷோல்டர் நீங்க இப்படி வச்சீங்கன்னா துணி உங்களுக்கு நல்லா தாராளமா கிடைக்கும். இப்படிதான் வெட்டணும். இங்க இருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஜிப்பு ஊக்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தா இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டா அங்க இருந்து இது நம்ம ஃப்ரெண்டு எவ்வளவு வெட்டணுமோ அதே அளவுக்கு பேக் சைட அந்த அளவுக்கு வெட்டணும். இது மேல் பக்கத்துக்கான அளவு. இதை வந்து ஒரு 3/4 இன்ச்சு கூடுதலா கழுத்தை மேல ஏத்தி வச்சுக்கிறோம். அப்பதான் ஷோல்டர் இறங்காம ஷோல்டர் கரெக்டா இருக்கும். கரெக்டா இங்க இருந்து நமக்கு 1.5 இன்ச்சு தும்பு, இங்க இருந்து நம்ம சென்டர் பண்ணி 4 பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு டாட் பிடிச்சுக்கணும். இப்போ ஃப்ரண்டும் பேக்கும் வெட்டியாச்சு. அடுத்து கை வந்து அப்படியே மடிச்சு
சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே 4ஆ மடிச்சு நீங்க எந்த அளவு பார்க்க வேண்டியதில்லை. அப்படியே அதாவது இங்க வந்து ஒரு 1/2 இன்ச்சு தும்பு வச்சுக்கணும், இங்கே 1 இன்ச்சு பட்டி வச்சுக்கணும். கையோட உயரம் வந்து 4 இன்ச்சு, நாம 3.5 இன்ச்சு வச்சு இது பண்றோம், உயரம் வச்சுட்டோம். ஏன் வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு கம்மியா வைக்கிறோம்னா இங்க பட்டி போக இங்க ஒரு 3/4 இன்ச்சு நமக்கு கையில ஒரு பட்டி கொடுக்கணும். இங்க இருந்து நமக்கு பொஃப் கை வைக்கிற சொல்றாங்க. அப்போ இங்க இருந்து நமக்கு ஒரு 2 இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இங்க இருந்து ஒரு 2.5 இன்ச்சு கீழே இறக்கி அடிக்கைக்கு மார்க் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து கை லூஸ் வந்து சுற்றளவு வந்து வேற எடுத்தோம் தெரியலையா, நோட்ல இல்ல. சுற்றளவு வந்து இவங்களுக்கு வந்து 7 வரும். அப்போ நம்ம வந்து லூஸ் வந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு லூஸ் வைக்கணும். ஓகே, அடிக்கை லூஸ் வந்து நம்ம இங்க இருந்து 4.5 இன்ச்சு வச்சுக்கணும். இப்ப இங்க இருந்து நமக்கு கைய நீளமா வச்சு வெட்டிக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம ஃபிளிட்ஸ் வைக்கணும். ஃபிளிட்ஸ் வச்சுட்டு சுற்றளவு நம்ம அளந்தோம்னா சரியா வந்துடும். இங்க அடிக்கைக்கான தையல். இங்க ஆம்கூலுடைய சுற்றளவு உங்களுக்கு 10 5.5 இன்ச்சு 5.5 இன்ச்சு கரெக்டா இங்க வந்துருது. இந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட் வைக்கணும். பொஃப் கை வந்து இந்த அளவு ஃப்ளீட் வைக்கணும். கீழேயும் அதே மாதிரி இதே அளவுக்கு கீழே ஃப்ளீட் வச்சு கை லூஸ் வந்து 4 இன்ச்சு, அதாவது 4 இன்ச்சு பிடிக்கிற அளவுக்கு இங்க ஃப்ளீட் வைக்கணும். இப்ப கை வெட்டியாச்சு. நீ அடுத்து உங்களுடைய மொத்த உயரம் வந்து 33 எடுத்திருந்தோம். 33க்கு நம்ம வந்து ஃப்ராக்கோட உள்ள இருக்க லைனிங் வந்து 2 இன்ச்சு கம்மியா வைக்கணும். அப்போ மேல வந்து நம்ம 10 இன்ச்சு எடுத்தோம். 10 இன்ச்சுக்கு நம்ம வெட்டியிருக்கோம். தச்சு முடிய 10 இன்ச்சு வரும். அப்ப கீழே வந்து 23 இன்ச்சு. இப்ப 23 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு குறைச்சோம்னா 21. இப்ப 21க்கு நாம இந்த பீஸா 2ஆ போட்டு மேல இருந்து 1/2 இன்ச்சு தும்பு, 1/2 தும்பு கழிச்சது போக கீழே 21. 21ல இங்க 2 இன்ச்சு கூடுதலா வச்சு பட்டி போடுறதுக்கு நம்ம லெவல் பண்ணி வெட்டிடுவோம். இது உள்ள லைனிங் கொடுக்கறதுக்கு கரெக்டா வரும். அரை இன்ச்சு தும்பு விட்டு 21 உயரம் ஒரு 2 இன்ச்சு கூடுதலா வச்சுக்கணும். உள்ள வந்து பட்டி போடுறதுக்கு போட்டு இங்க இருந்து நம்ம இதை வெட்டிடுறோம். வெட்டிட்டு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இப்போ உள்ள லைனிங் துணி நம்ம எடுத்தாச்சு. இதை ரெண்டையும் ஒன்னா சேர்த்து சென்டருக்கான மார்க், அதாவது இடுப்பு சென்டருக்கான அளவு, அதுல இருந்து தும்பு 1/2 இன்ச்சு போக இங்க சென்டருக்கான மார்க். இப்போ நம்ம ஒரு பக்கம் நம்ம தனியா தைக்கையில, அதாவது 22 இன்ச்சு இடுப்பு வைக்கணும். அப்ப இங்க இருந்து வைக்கையில இத 11 இன்ச்சா நம்ம ஃபிளீட் வச்சு சுருக்கிடணும். இதுதான் கீழே உள்ள அளவு. இப்ப நம்ம அந்த அளவுக்கு நம்ம லைனிங்கை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதை நம்ம மெயின் பீஸ்ல அப்படியே போட்டு தச்சு இந்த அளவை வந்து நம்ம இடுப்பு அளவு 22 முன்பக்கம், அதாவது 22னால முன்பக்கம் 11 இன்ச்சு. இந்த அளவு நமக்கு முன்பக்கம் சரியா வரும். இப்போ ஃப்ராக் வெட்டுறதுக்கான அளவை நம்ம லைனிங்ல போட்டு எடுத்துட்டோம். மெயின் பீஸ்ல அப்படியே போட்டு நம்ம லைனிங் க்ளோஸ் வெட்டுற மாதிரி நம்ம தச்சிடணும். ஒயரை மட்டும் நம்ம இதுல வந்து 2 இன்ச்சு நம்ம கம்மியா வச்சிருக்கோம். அதுல மட்டும் நம்ம ஒயரை கூடுதலா வச்சு நம்ம ஃப்ராக் ரெடி பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். தேங்க்யூ.